காலை வணக்கம். வாழ்க நலமுடன். ஒரு முறை மட்டுமே பயணிக்க முடிந்த நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த நமக்கு ஒரு வரம். இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு கடவுள் உங்களுக்காக வகுத்த பகுதியில் உங்களால் எந்த அளவுக்கு சிறப்பாக பயணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக பயணம் செய்யுங்கள். ஏனென்றால் எல்லா நேரங்களிலும் நம் வாழ்வில் என்ன நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்பதற்கான காரணங்களை அறிந்து கொள்ளும் திறன் எல்லாருக்கும் இருப்பதில்லை. எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொள்வார். நிபந்தனைகள் ஏதுமின்றி கடவுளை நம்பி உங்கள் வாழ்க்கையை ஒப்படைத்து விடுங்கள். எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் என்று நம்புங்கள். முக்காலமும் உணர்ந்தவர் ஏதோ ஒரு கடவுள் நமக்கு வடிவில் தோன்றி உங்களை சிறப்பாக வழிநடத்துவார். நீங்கள் நினைப்பதை விட எதிர்பார்ப்பதை விட உங்கள் வாழ்க்கை மிக அழகாக இருக்கும். நம் வாழ்வில் ஒன்று கிடைப்பதற்கும் காரணம் உண்டு, கிடைக்காமல் தாமதமாவதற்கும் காரணம் உண்டு. வாழ்வில் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் அனுபவிக்கும் அத்தனைக்கும் நன்றி சொல்லுங்கள். நாம் கடவுளிடம் எப்போதும் நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொன்றும் பல நேரம் பல பேர் அனுபவிக்க முடியாத கனவுகளாக இருக்கலாம். ஒன்று தாமதமானால் ஏற்றுக்கொள்ளுங்கள். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே. இதை உணரும் பக்குவம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். இறைவனுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்வதை எப்போதும் மறக்காதீங்கள். கடவுள் நம்மோடு இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பார். உங்கள் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு கடவுள் உதவுவார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும். வாழ்க நலமுடன். நன்றி.